என்ன ராணி ஆளையே பார்க்க முடியல? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்ரேயா. இல்லையே, ரூமுக்கு வர்றதில்ல, என் கூட தூங்குறது இல்லை. எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க ஒன்றும் தெரியலையே. எங்கே வாணியை காணும்? வாணி வீட்டில் இருப்பா போல ஸ்ரேயா, நீ பார்க்கலையா? அப்புறம் லவ்வெல்லாம் எப்படி போகுது? எந்த லவ் ஸ்ரேயா? வேற எந்த லவ்? உன் லவ்வும் உங்கள் அக்கா லவ்வும் தான். என்ன சொல்ற ஸ்ரேயா? நடிக்காதடி, எல்லாம் எனக்கு தெரியும் ஸ்ரேயா. அது நான் சொல்லணும்னு தான் நினைச்சேன். சரி அதெல்லாம் விடு, பொழைச்சு போ. அந்த லவ்வை நான் கெடுக்காம இருக்கணும்னா எனக்கு ஒரு ஹெல்ப் நீ பண்ணணும். நம்மளே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா திருந்திட்டு வரோம். இவ வேற நடுவில் அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லுவா. என்ன பண்றது, வேற வழியே இல்லை. இல்லைன்னா நம்ம லவ்வை கண்டிப்பா பிடிச்சு விட்டுருவா. இவ சொல்றதை கேட்டுதான் ஆகணும். சொல்லு ஸ்ரேயா, உனக்கு இல்லாததா என்னன்னு சொல்லு ஸ்ரேயா. ஃபர்ஸ்ட் சூர்யாவையும் காயத்ரியும் பிரிக்கணும். அடுத்தது ஆர்யா மாமாவையும் திவ்யாவும் பிரிக்கணும். அதுக்கு ஏதாச்சும் ஐடியா சொல்லு. யாராவது ஒரு பொண்ணை ரெடி பண்ணுவோம். அந்த பொண்ணை ரெடி பண்ணி சூர்யா ஆல்ரெடி லவ் பண்ணி என்னை கழட்டி விட்டான் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து அழுவ சொல்லுவோமா? ஓ சூப்பர், இதுக்கு தான் ராணி வேணுங்கிறது. தேங்க்யூ ஸ்ரேயா, என்னை புகழாத. அதுக்கு யாரை ரெடி பண்ணலாம்? என்ன ரெண்டு பைத்தியமும் பேசிட்டு இருக்கு. கையில வேற காசே இல்லை, வேலையும் இல்லை, என்ன பண்றதுன்னே தெரியல. உங்க சூர்யா மாமா ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான், அவனை யூஸ் பண்ணிப்போமா? இவனா? ஆமா ராணி, இவனை பார்த்தாலே பண கஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்கு. இவனை கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். எக்ஸ்கியூஸ் மீ. இந்த பைத்தியம் எதுக்கு நம்மள கூப்பிடுது? உங்களை தான், நில்லுங்க. என்ன மேடம், ஏன் கூப்பிடுறீங்க? நம்ம பணம் இல்லாம இருக்கோம், இவ கையில கட்டுக்கட்டால பணம் வச்சிருக்கா. என் கையில 50,000 இருக்கு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணினா இன்னும் கட்டுக்கட்டா நிறைய பணம் தருவேன். 50,000மா? நானே 5 பைசாவுக்கு வழி இல்லாம இருக்கேன், இவ 50,000 தரேன்னு சொல்றாளே, என்ன ஹெல்ப்பா இருக்கும் சொல்லுங்க. நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு? நீங்க சூர்யாவையும் காயத்ரியும் பிரிக்கணும்.